டெராஃபார்ம் மற்றும் ஆர்கோ சிடி கருவிகள் ட்ரிஃப்ட் எனப்படும் சிஸ்டம் மாற்றங்களை எப்படி கையாளுகின்றன என்பதற்கான சுருக்கமான கண்ணோட்டம் இது. டெவாப்ஸ் துறையில் இருக்கிற நாம சிஸ்டம்ல நடக்கிற எதிர்பாராத மாற்றங்களை, அதாவது இந்த ட்ரிஃப்ட்டை சரி செய்வது எவ்வளவு முக்கியம்னு நல்லாவே அறிவோம். கிட்டாப்ஸ் கான்செப்டுக்கு புதுசா இருக்கிறவங்களுக்கு இந்த 2 டூல்ஸும் இதை எப்படி முற்றிலும் வித்தியாசமா அணுகுதுன்னு இப்ப பார்க்கலாம். முதலாவதாக, டெராஃபார்ம் நம்ம சர்வர்கள் இயங்குற அடிப்படை கிளவுட் அமைப்பை உருவாக்குது. இது ஸ்டேட் ஃபைல் அப்படிங்கிற ஒன்றை யூஸ் பண்ணி மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ட்ராக் பண்ணும். சிஸ்டம்ல ஏதாச்சும் ட்ரிஃப்ட் நடந்தா அது ஈஸியா கண்டுபிடிச்சிடும். ஆனா அதை சரி செய்ய நாம தான் சுயமாக ஒரு கொமாண்டை கொடுக்க வேண்டியிருக்கும். இரண்டாவதாக, குபர்னட்டீஸ் அமைப்பை நிர்வகிக்கிற ஆர்கோ சிடியை பார்ப்போம். இதுல கிட் மட்டுமே அடிப்படைங்கிறதால தனியா ஸ்டேட் ஃபைல எதுவும் கிடையாது. மாறாக இது ஒரு ஆட்டோமேட்டிக் செக்கிங் சிஸ்டம் போல செயல்பட்டு, அதாவது ரீகன்சிலியேஷன் லூப் மூலமா சிஸ்டமை தொடர்ந்து ஒப்பிட்டு பார்க்கும். ட்ரிஃப்ட்டை உடனே கண்டுபிடிப்பதோடு மட்டுமில்லாம தானாகவே அதை சரியான நிலைமைக்கு மாற்றிடும். செமையில. இறுதியாக இதை மிக எளிதாக புரிஞ்சுக்கலாம். டெராஃபார்ம் ஒரு வீட்டை கட்டுற மாதிரி, ஆனா ஆர்கோ சிடி அந்த வீட்டின் உள்ளே நடக்கிற அனைத்தையும் நிர்வகிக்கிற மாதிரி. சுருக்கமா சொல்லணும்னா, ட்ரிஃப்ட்டை கண்டுபிடிச்சதும் டெராஃபார்ம் நம்ம உத்தரவுக்காக காத்திருக்கும். ஆனா ஆர்கோ சிடி எவருக்காகவும் வெயிட் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா களத்துல இறங்கி சரி செய்துவிடும்.